பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி லைஃப்பில் நிறைய காரியங்களை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கான ப்ரேயர் உங்களுக்கு தாங்க. லைஃப் வந்து ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம சேஃபாக லேண்ட் ஆகுறோமா அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டு இருக்கோங்கிறத பொறுத்து தான். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் நமக்காக வச்சுருக்கிற அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகுறோங்கிறது கர்த்தர் மீது நம்ம வச்சுருக்கிற அந்த விசுவாசத்தை பொறுத்து தான். இந்த அசைக்க முடியாத ஃபெய்த் இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லா ப்ராப்ளம்ஸையும் தாண்டி நிச்சயமாக நம்மளால் வாழ்க்கையில் இதை தாண்டி கடந்து போக முடியும். லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் பரவாயில்ல, ஆனால் நம்மளுடைய இழப்புகளை நினைக்காம இருக்கவும் முடியாது, அதை நினச்சி வருத்தப்படாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? இழந்து போனது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவ்வளோ ஏன் நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். இதெல்லாம் நினைக்கும்போது, விசேஷமாக நம்மளுடைய பெற்றோர்களை நினைக்கும் பொழுது நம்ம முழுசுமாக உடஞ்சி போய்ட்றோம் இல்லையா? அவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ மொமெண்ட்ஸ் அவங்களோட இருக்கும், அவங்கள நல்லா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஏக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க நம்ம கூட இல்லைன்ற பொழுது நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல இல்லைங்களா? இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக அநேக இழப்புகளினால நீங்கள் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போய்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறது, மகனே, மகளே, நீ ஏன் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நான் உனக்காக இருக்கேன். என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, என்கிட்ட இருந்து உன் பாரத்தை இறக்கி வச்சிடு. நீ எந்த ப்ராப்ளம்குள்ளே இருந்தாலும் என்னால் ஈஸியாக அதை சால்வ் பண்ணி உனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை என்னால் தர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த கஷ்டத்தின் மத்தியில் அந்த பிரச்சனைகளை பார்க்காம கர்த்தரை விசுவாசிங்க. உங்களுக்கான பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தருவார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த வேலையில் ஆண்டவரே, அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த கடினமான பாதையில் அவர்களை கரம் பிடித்து நீர் மீட்டு கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசமானது எங்களுக்குள்ளாக ஆண்டவரே வேரூன்றி இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. பிரச்சனைகளை நோக்கி பார்க்காமல் ஆண்டவரே, நீர் அதிலிருந்து எங்களை விடுதலையாக்குவீர் என்ற விசுவாசத்தோடு ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இழப்பை இந்த உலகத்தில் ஈடுகட்டவே முடியாத ஆண்டவரே. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் அதை நினைக்கும் போது நாங்கள் உடஞ்சி போயிடுறோம்ப்பா. எங்களை பலப்படுத்த எங்களோடு இருங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளையும், எழுந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மீட்டு தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த பொருளாக இருக்கலாம், இந்த பணமாக இருக்கலாம், இழந்து தவிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மனம் இறங்கி அவர்கள் இழந்ததை காட்டிலும் 2 மடங்காக நீர் திரும்ப தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதிங்க. எழுந்து போன சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். God bless you.